தேசம் கர்த்தருடையது. தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அவன் மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும். லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும். அவர்கள் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது. அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாய் இருக்கும். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையெழுத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கானான் தேசத்தில் உள்ள இஸ்ரவேலரின் வீடுகளை பற்றிய பிரமாணத்தை கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். மேலும் இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியில் சிலதை விற்கும்போது என்ன செய்யப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடையது. கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலே அவர்களுக்கு குடியிருப்பதற்கு மாத்திரமே உரிமை உண்டு. அதை விற்க கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கர்த்தரே பூமியை சிருஷ்டித்தவர். ஆகையினால் பூமி கர்த்தருடையது. நிலங்களை அடகு வைப்பது விற்பது ஆகியவை நிரந்தரமான காலத்திற்கென்று இருக்கக்கூடாது. இவை தற்காலிகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் 50ஆம் வருஷம் யூபிலி வருஷம். யூபிலி வருஷத்தில் எல்லாம் மீட்கப்படும். அந்த வருஷத்தில் விற்கப்பட்ட நிலம் நிலத்தின் சொந்தக்காரருக்கே திரும்ப போய் சேர்ந்துவிடும். கானான் தேசத்தில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பதில்லை. அவர்களில் சிலர் தரித்திரப்பட்டு போகிறார்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இஸ்ரவேல் புத்திரர் இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானான் தேசம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர தேசமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக கானான் தேசத்தின் நிலங்களை இஸ்ரவேல் புத்திரரின் குடும்பங்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் கானான் தேசத்தின் நிலம் பங்கு வீதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானான் தேசம் கர்த்தருடையதாக இருப்பதினால் அந்த தேசத்து நிலங்களை
இஸ்ரவேல் புத்திரர் அறுதியாய் விற்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் பரதேசிகளாகவும் புறக்குடிகளாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியில் சிலதை விற்று போட்டால் பிற்காலத்தில் அதை மீட்டுக் கொள்வதற்கு அவனுக்கு திராணி வரும்போது யூபிலி வருஷம் வருவதற்கு முன்பாகவே அதை மீட்டுக் கொள்ளலாம். ஆட்சியை மீட்க யூபிலி வருஷம் வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக் கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள் என்றும், உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தரித்திரன் விற்று போட்ட நிலத்தை அவனோ அல்லது அவனுடைய இனத்தானோ மீட்க வேண்டும். மீட்பின் கிரயம் யூபிலி வருஷத்திற்கு முந்தியுள்ள வருஷங்களின் பிரகாரம் கணக்கிடப்படும். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவன் ஆனால் அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தரித்திரனுக்கு யூபிலி வருஷத்தில் மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் தன்னுடைய பொருளாதார காரியங்களை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஒருவன் தான் விற்ற நிலத்தை மீட்டுக் கொள்ளும் போது யூபிலி வருஷத்திற்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப அதற்கு கிரயம் செலுத்தி அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். தன்னுடைய காணியாட்சியை அவன் எந்த வருஷம் விற்றானோ அதை விற்ற பின் சென்ற வருஷங்களின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி அதை கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன்னுடைய காணியாட்சியை மீட்டுக் கொள்ள வேண்டும். தன்னுடைய காணியாட்சியை மீட்டுக்கொள்ள ஒருவனுக்கு திராணி இல்லாமல் போனால் அவன் விற்றதை அவனுடைய சகோதரன் மீட்டுக் கொள்ளலாம். அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதும் அல்லாமல் கர்த்தருக்கு அந்த அவதாரம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனை சேர வேண்டும். எண்ணாகமம் 5:8. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ரூத் 3:9. இந்த வசனங்களில் எனத்தான், சுதந்திரவாளி ஆகிய வார்த்தைகள் எபிரேய பாஷையில் கோயல் என்று அழைக்கப்படுகிறது. கோயல் என்னும் எபிரேய வார்த்தைக்கு மீட்பர் என்று பொருள் சொல்லலாம். சுதந்திரவாளி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மானிட ரூபம் தரித்து நம்முடைய சுதந்திரவாளி ஆனார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தரித்திரப்பட்டு தன்னுடைய காணியாட்சியை விற்ற பின்பு யூபிலி வருஷத்திற்கு முன்பு அதை மீட்டுக் கொள்வதற்கு அவனுக்கு திராணி இல்லாமல் போகலாம். அவ்வாறு அவன் தன்னுடைய காணியாட்சியை யூபிலி வருஷத்திற்கு முன்பு மீட்டுக் கொள்ளவில்லை என்றால் யூபிலி வருஷத்தின் போது அவனுடைய காணியாட்சி நிலம் தானாகவே விடுதலையாகிவிடும். யூபிலி வருஷம் விடுதலையின் வருஷம். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகளாகிய நாம் தேவனுடைய கிருபையினால் இலவசமாய் ரட்சிக்கப்படுகிறோம். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள நமக்கு திராணி இல்லை. பாவிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்கும் கிருபையினால் ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் பரதேசுக்கு அடையாளமான ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் இழந்து போன சிலாக்கியத்தை நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் திரும்ப பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரதேசிக்குள் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் விற்று போட்ட காணியாட்சி நிலத்தை மீட்டுக் கொள்வது போல தங்களுடைய வீடுகளை விற்று போட்டால் அதையும் மீட்டுக் கொள்ளலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் வீடுகளை 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடுகள், மற்றொன்று மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகள். இஸ்ரவேல் புத்திரர் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தங்கள் வாசஸ்தலமாகிய வீட்டை அதிக பிரயாசப்பட்டு கட்டியிருப்பார்கள். அவர்களுடைய பிரயாசங்களின் பலனெல்லாம் அந்த வீடாகவே இருக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது
அவர்களுக்கு வீடுகளை வாசஸ்தலமாக கொடுக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் தரித்திரப்பட்டு தங்கள் காணியாட்சி நிலங்களை விற்று போடுவது போல தங்கள் வீடுகளையும் விற்று போடுகிறார்கள். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடுகளுக்கும் மதில் சூழப்படாத பட்டணத்தில் உள்ள வீடுகளுக்கும் வெவ்வேறு பிரமாணங்கள் உள்ளன. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே பாவிக்க வேண்டும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும். மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வீடுகளை விற்று போட்டால் அதை விற்ற ஒரு வருஷத்திற்குள் மீட்க வேண்டும். இல்லையெனில் அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீட்டை விற்றவன் விற்ற ஒரு வருஷத்திற்குள்ளே அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு மீட்டுக் கொள்ளவில்லை என்றால் அந்த வீடு யூபிலி வருஷத்திலே தானாக விடுதலை ஆகாது. அந்த வீட்டை வாங்கினவனுக்கு அது தலைமுறை தோறும் உரியதாக இருக்கும். வாங்கினவனுக்கு வீடு சொந்தமாகிவிடும். அவனுடைய தலைமுறையார் அந்த வீட்டிலே நிரந்தரமாக குடியிருக்கலாம். மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடுகளை பற்றி கர்த்தர் சொல்லுகிற பிரமாணம் அந்நியருக்கும் யூத மார்க்கத்தமைந்த புறஜாதி ஜனங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வந்து அங்கே தங்களுக்கு வீடுகளை வாங்கி அதிலே குடியிருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்நியரானாலும் யூத மார்க்கத்தமைந்த புறஜாதியாரானாலும் கானான் தேசத்தில் நிலங்களை கிரயத்திற்கு வாங்க முடியாது. ஆனால் அவர்களால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடுகளை கிரயத்திற்கு வாங்க முடியும். அந்த வீடுகளுக்கு அவர்களால் நிரந்தர சொந்தக்காரராக முடியும். மதில் சூழ்ந்த பட்டணங்களில் உள்ள வீடுகளை பற்றிய பிரமாணத்தில் லேவியருக்கு விசேஷித்த சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியரின் காணியாட்சி ஆகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளை லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும். லேவியரின் வீடுகள் மீட்கப்படாவிட்டால் அந்த வீடு யூபிலி வருஷத்தில் தானாகவே விடுதலையாகும். அது மறுபடியும் அந்த லேவியனுக்கு சொந்தமாகும். மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு கர்த்தர் விசேஷித்த பிரமாணத்தை சொல்லுகிறார். மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்களைப் போலவே எண்ணப்படும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும். லேவியருடைய பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது. அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரரை ஆதரிக்க வேண்டும். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூபிலி வருஷத்தில் எதை விடுதலை பண்ண முடியும், எதை விடுதலை பண்ண முடியாது என்பது பற்றி லேவியராகமம் 25:1 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 25:35 முதல் 55 வரை உள்ள வசனங்களில் அடிமைகளையும் வேலைக்காரரையும் பற்றிய பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரப்பட்டு கையெழுத்து போன சகோதரனை ஆதரிப்பது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: சகோதரன் தரித்திரப்பட்டு கையெழுத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. சகோதரனுக்கு பணத்தை வட்டிக்கும் தானியத்தை பொலிசைக்கும் கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்ய வேண்டும். தரித்திரப்பட்டு கையெழுத்து போன சகோதரனுக்கு உதவி புரிய வேண்டும். அவன் தன் தரித்திரத்தின் நிமித்தம் தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டு விடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் ஜீவிப்பதற்கு அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். நாம் எல்லோரையுமே சகோதரராக பாவிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுபுத்திரர் எல்லோருக்கும் பொதுவான பிதாவாக இருக்கிறார்.
நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். மல்கியா 2:10. இஸ்ரவேல் புத்திரர் தரித்திரரை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் தங்களோட பிழைக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய சொத்தை விருத்தி பண்ணுவதற்காக ஏழைகளை அநியாயமாய் நடத்தக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் தரித்திரரை ஒடுக்கக்கூடாது. அவர்கள் தங்களோட பிழைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் பணத்தை தரித்திரருக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. தங்கள் தானியத்தை பொலிசைக்கு கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் தரித்திரர் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் அவர்களும் தங்களோடு கூட பிழைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தை சொல்லும் போது அவர்களுக்கு தாம் ஏற்கனவே செய்த உதவிகளை இங்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் 4 வசனங்களில் இது பற்றி சொல்லுகிறார். நிலங்களை மீட்டுக் கொள்வது பற்றிய பிரமாணத்தின் விவரம். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். நிலத்தை மீட்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது. மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும். லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம். லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சி பட்டணத்தில் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும். லேவியரின் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது. அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாய் இருக்கும்.